இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு அப்படியே ரூம்க்கு ஓடி வராங்க. ரூம்க்கு ஓடி வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நான் நினச்சது தான் கரெக்டு. அக்கா சொன்னாலேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நான் பேசலான்னு போனேன். நான் பேசியிருந்தாலும் அவர் என்ன சொல்ல போகிறாரு? எதுவுமே சொல்ல போகிறதில்ல. உண்மையிலேயே நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வெண்லாவை தான் வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறார் போட்டிருக்கா. அதுதான் நடக்க போகுது. ஏன்னா வெண்லாவை வந்து எந்த அளவு அவர் நேசிக்கிறாரு. வெண்லாவை எப்படி விட்டு தருவார்? என் கூட இப்படி வருவார்? இது வேலைக்கே ஆகாது. நான் வந்து அவர்கிட்ட வந்து பேசலான்னு நினச்சேன். பேசி பேசி பிரோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இந்த விஷயத்த என்னால் தாங்க முடியலையே. இப்போ இவர் என்னை விட்டுட்டு பிரியறது நான் எப்படி தாங்குவேன்? அவர் வந்து க்ளோஸாக வெண்லா கூட இருக்கிறதே என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. நினச்சி பார்த்து அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து அப்படியே வந்து நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே தூங்கி போகிறாங்க காவேரி மனசு கஷ்டப்பட்டு. இங்கே வேணா விஜய் வந்து சரி வெண்ணிலா நீ படுத்துக்கோ, ஒன்றும் இல்லை, உனக்கு எல்லாமே சரியாயிடும் சீக்கிரமாகவே, அப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு வெண்ணிலாவை லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து வந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வந்து தூங்கி போகிறாங்க. காவேரி பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். சாரி காவேரி, என்னை மன்னிச்சிடு. நான் வந்து உடனே வெண்லா கூட இருந்ததால் வர முடில. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீ பட்டுன்னு அந்த டைம்லேருந்து வந்தோடனே நான் பயந்து போயிட்டேன் காவேரி. உண்மையிலேயே என்னை தப்பாக நினச்சிருக்க மாட்டேன்னு தெரியும். நீ எப்படி காவேரி என்னை தப்பாக நினைப்ப? நீ தான் என்னை பற்றி முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கியே. அதனால் நீ தப்பாக நினைக்க வாய்ப்பே இல்லை. நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன் போட்டிருக்கு. பரவாயில்ல, நீ தூங்கிட்ட. இங்கே பாரு காவேரி, எப்படியாவது வெண்லாவை சீக்கிரமாக குணப்படுத்திடுறேன். சீக்கிரமாக குணப்படுத்திட்டு வெண்லாவுக்கு ஒரு நல்ல லைஃபாக நம்ம அமைச்சு கொடுத்துருவோம். அமைச்சு கொடுத்துட்டு அவளை எப்படியாவது நம்ம அமைச்சு விட்டுருவோம். நல்ல லைஃபாக அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன, உன்னோட விஜயான பழைய விஜயா சந்தோஷமாக நம்ம 2 பேரும் இருக்கலாம். பாவம் இல்லை வெண்ணிலா. அதனால தான் காவேரி நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரில, ஏதாவது ஒன்று வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட பாரு, உன்னை வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பேன்னு சொல்லிட்டு உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தா பாரு அதுக்குள்ளேயும் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து காவேரியோட அந்த வந்து நெத்தி வடுகளையும் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே காவேரியை பார்த்து என் செல்லக்குட்டி எவ்வளோ அழகாக தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. சரி, ரொம்ப டயர்டாக இருப்பா. ஏன்னா கையில் வேற பாவம் ரொம்ப அடிபட்டுடுச்சு. பாவம் உண்மையிலே நான் வேற திட்டேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே தூங்குறாரு காவேரியை. இங்கே வந்து கங்கா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாரு நம்ம குமரன், என்ன கங்கா என்ன ஒரே டென்ஷனாக இருக்க? இல்லைங்க, காவேரி பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். காவேரி பற்றியா? காவேரி பற்றி என்ன யோசிக்கிறேன்? இப்போ தான் விஜய் பார்த்துட்டு வந்தேன். விஜய் வந்து காவேரிக்காக நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அதான், ஆனால் காவேரி இன்றைக்கி வண்டி ஓட்டி எல்லாமே வந்து சொதப்பிட்டுருக்கா. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் கங்கா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இப்போ தான் விஜய்கிட்ட எல்லாமே பேசிட்டு வந்தேன். அவர் காவேரியை ரொம்ப பெரிய போஸ்ட்டில் உட்கார வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. நிஜமாவாங்க? ஆமாம் கங்கா, இதை தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஆனால் என்ன பண்ணுறது, அதனால் இந்த மாதிரி ஆனதால் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. அதனால தான் பிடிச்சி வந்து திட்டிகிட்டு இருக்காரு காவேரியை. விஜய் வந்து சாதாரணமாக திட்டுறாரு. அவர் திட்டுறதை பார்க்கும்போது காவேரி மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு என்னால் உணர முடியுது. என்னால் கூட தான் அதை தான் வந்து அவளுக்கும் நான் சொல்லி புரிய வச்சுட்டு வந்திருக்கேங்க. சரி, காவேரி என்ன சொன்னா? என்ன சொல்வா, வழக்கம் போல தான். ஒரே குழப்பத்திலே இருக்கா அவ. எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறா. அவள் வந்து எங்கே விஜய் விட்டுட்டு போயிடுவாரோன்ற பயத்திலே இருக்கா. அது எப்படி விஜய் விடுவார்? விஜய் வந்து ரொம்ப அன்பாக இருக்கார் காவேரி மேலே, உயிரே வச்சிருக்காரு கங்கா அப்படின்னோடனே அது நம்மளுக்கு புரியுது, காவேரிக்கு புரியணுமே. என்ன தான் பண்ண போகிறான்னு தெரில அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கங்கா. இங்கே வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து இருக்கார் நம்ம நிவினை பார்த்துட்டு அப்படியே செம்ம டென்ஷனாக உள்ளே வராங்க ரூமுக்கு யமுனா. அது மாதிரி நிவின் இருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுலன்றாங்க. என்ன நினைக்கணும்? என் அம்மா கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன், பார்த்து சும்மா இருக்கணுமா? ஒரு பக்கம் நான் சண்டை போட்டாலும் அவங்கக்கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுருப்பேன். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் வந்து என்னை அவங்க எதிர ஒரு ஒய்ஃபாக கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் அவங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் ஏற்கனவே சொன்னதான், உன்னை ஒய்ஃபாலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் என் அம்மா கிட்ட சண்டை போடுறது முதல்ல விடு. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கூட அமைதியாக இருக்க கற்றுக்கோ. நான் ஏன் அமைதியாக இருக்கணும்? அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, நான் அமைதியாக இருக்கணுமா? அமைதியாக இல்லையா? நல்லா கற்று. ஆனால் ஏன் பிரச்சனைக்கு வராத, என்னை பற்றி எதுவுமே எங்கள் அம்மா கிட்ட பேசாத, உன்னை பற்றி மட்டும் பேசிக்கோ அப்படின்றாங்க. என்ன நிவின், நீங்கள் எல்லாம் ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க. உங்கள் அம்மா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல உங்கள் அம்மாவை ஊருக்கு அனுப்புங்க. அதை நீ சொல்லாத. என் அம்மாவை ஊருக்கு அனுப்புறதா வச்சுக்கிறது தானே, நான் பார்த்துக்கிறேன். உன் வேறு என்னமோ போய் பார்த்துட்டு போ அப்படின்னு ஒன்று அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க நிவினை யமுனா.